பெரியாரை குறித்து சீமான் பேசுவதில் எத்தனை அயோக்கித்தனம், எத்தனை மொள்ளமாரித்தனம், எத்தனை திருட்டுத்தனம், எத்தனை வகிர புத்தி. அரசியல் ரீதியாகவே பெரியார் மிகப்பெரிய ஒரு தொந்தரவை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். உளவியல் ரீதியாகவே தந்தை பெரியாரால் மிகவும் காயப்பட்டிருக்கிறார். அரசியல் ரீதியாகவே தந்தை பெரியார் சீமானை மிகவும் ஒதுக்கி தள்ளியிருக்கிறார். கருத்தியல் ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் அரசியல் சார்ந்த பொது வாழ்க்கை முறையிலும் சரி தந்தை பெரியார் மிகவும் சைமனை துன்புறுத்தியிருக்கிறார். அந்த துன்புறுத்தல் தான், அந்த உளவில் ரீதியான காயத்தினால் அடிபட்டதனால் தான் எங்கெல்லாம் செல்கிறாரோ சைமன் அங்கெல்லாம் தந்தை பெரியாரை குறித்து பேசி தொலைக்கிறார். நிச்சயமாக சொல்ல போனால் பைத்தியமாக ஆகிவிட்டார் என்றே நாம் சொல்லலாம். நிச்சயம் இது உண்மைதான். தந்தை பெரியாரை குறித்து தானே சொல்கிறார், தந்தை பெரியார் பேசியதை தானே சொல்கிறார். அதற்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கலாம் தானே. அதை விட்டு சீமான் பேசக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார் என்று சொல்கிறார்கள். பெரியாரின் சிந்தனையை படித்து தெளிந்திருந்தால் ஒருவர் இப்படி பேசவே மாட்டார். இப்படி பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்காது. பெரியாரின் சிந்தனை குறித்து ஒருவர் வினா தொடுத்தால் அதற்கு நாம் பதிலளிக்கலாம். ஆனால் நித்தமும் 24 மணி நேரமும் ஒருவர் அவதூறு பரப்பினால் அதற்கு யார்தான் பதிலளிக்க முடியும்? அவதூறுகளுக்கும் வக்கிரமான மன சிந்தனைகளுக்கும் யார்தான் பதிலளிக்க முடியும்? நிச்சயமாக சொல்ல போனால் பெரியாரால் மிகவும் துன்புறுத்தப்பட்ட ஒரு மனிதர் என்றால் இந்த நூற்றாண்டில் சைமன் செபாஸ்டின் என்று சொல்லலாம். எச் ராஜா என்கின்ற ஒரு மனிதர் தந்தை பெரியார் குறித்து பேசியே காணாமல் போய்விட்டார். சைமன் அரசியல் ரீதியாகவும் தமிழ் தேசிய ரீதியாகவும் காணாமல் தான் போகுவார். அதற்கு ஒரே ஒரு சான்று, தந்தை பெரியார் இன்னமும் வீச்சுடன் திகழ்கிறார்.